தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லால் தனையே ஏத்து. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இரண்டாவதான ஒரு கேள்வி, முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் துன்பத்திற்கு காரணம் எனில், முதல் ஜென்மம் எடுக்கும் போதே மனிதனை படைத்த கடவுள் அவனை பாவம் செய்ய தூண்டினாரா? அப்படி தூண்டினால் அவர் கருணை உள்ள கடவுளா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. என்றால் மனிதன் கடவுளையே கருணை உள்ள கடவுளா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அறிவு தெளிவிளங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. மூடமாக இருந்த மனித சமுதாயம் இன்று கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வளர்ந்திருக்கிறது. அந்த காலத்திலே கேள்வி கேட்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பெரியவர்கள் போல் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அப்படியே கடைபிடிக்கக்கூடிய வாழ்க்கை தான் இருந்தது. இதை வள்ளுவரும் சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் உடனே கேட்டுக்கொள்ளக்கூடாது. நமக்கு இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறார். அதே மனிதனுக்கு எல்லோருக்குமே அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இன்னொரு மனிதனிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டு அறிவை பெறுவதற்கு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அறிவையை நீங்கள் கேள்வி கேட்டு விடை தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் வள்ளல் பெருமான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று சொல்வார். இருந்தாலும் இந்த மனித சமுதாயத்தை மூளை செலவு செய்து அறிவை திரைகளால் மறைக்கப்பட்டு அறியாமை என்னும் கடலிலே நீந்தி செல்லக்கூடிய நிலைக்கு இந்த ஜாதி சமய மதங்கள் தள்ளிவிட்டன. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்லுவார்கள் பேருபதேசத்திலே, இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை என்பார். அந்த அளவிற்கு பொய்யான கற்பனை கதைகளை இந்த சமுதாயத்திலே பதிய வைத்து மனித குலத்தை மாற்றம் செய்துவிட்டார்கள். அப்படி செய்தவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று சொன்னவர்களும் பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை அறியாது கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மறைத்தவன் ஒரு வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. சரி, அவன் தான் அப்படி போயிட்டானா, பின்னாடி வந்த அருளாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவர்களாவது அந்த உண்மை என்னவென்பது வெளிச்சம் போட்டு காட்டினார்களா? அதற்கு வள்ளலார் சொல்லுகிறார், பின்னாடி வந்த பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மை தெரியாது கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை மூடிக்கொண்ட குருடம் போல, கண்ணு தெரியாத எப்படி வந்து காடு மேலாம் போவானோ அதுபோல குருடர் கரிகண்ட கதை போல கதைக்கின்றார்னுவார். குருடர் கரிகண்ட கதை போல் கதைக்கின்றார்னு சொல்லுவார். அதுபோல குருடர்கள் போல உளறி விட்டு சென்றிருக்கிறார்கள். யார்? பின்னாடி வந்த அருளாளர்கள் என்ற பெரியவர்களின் போடுறார் ஒரு பட்டியலையே. அதை யாராருன்னு நீங்கள் புரிஞ்சுக்க. அதனால் நான் பிறவிகளுடைய பரிணாமம் வளர்ச்சி முறையை பற்றி முன் பதிவிலே பேசினோம். வள்ளல் பெருமான் எப்படி ஆன்மாக்களை எடுத்த உடனே மனித பிறப்பு கொடுப்பதல்ல, இந்த உலகில் வாழ்வதற்கு ஆன்மாக்களை அனுப்பி அந்த ஆன்மாவுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளெல்லாம் செய்து கொடுத்து இந்த உலகத்தை படைத்து அதற்குண்டான அத்தனை பொருள்களும் ஆன்மாக்கள் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. இந்த பஞ்சபூத உலகம் என்பது சும்மா விளையாட்டுக்காக படைக்கவில்லை. ஆன்மாக்கள் வந்து வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். எதற்காக? எப்படி தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைகள் பின்னாடி வாழ்க்கை வாழ வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், குழந்தை பெற வேண்டும்,
மற்றபடி அவர்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு தாய் தந்தை எப்படி அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை முன்கூட்டியே செய்து 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 பொருளீட்டி வைக்கிறார்கள், அதுபோல ஆன்மாக்கள் வந்து இங்கு வாழ்வதற்காக இவ்வளவு பெரிய அண்டத்தை உலகத்தை இறைவன் படைத்திருக்கிறார். இதில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஆன்மாக்களுக்காக படைக்கப்பட்டது தான். அதனால் இறைவன் வந்து ஏதோ கண்மூடித்தனமாக இதை செய்யவில்லை. ஆனால் அந்த ஆன்மாக்களானது உடம்பெடுத்து உயிரெடுத்து அறிவு விளக்கம் பெற வேண்டும். ஏன்னா அஞ்ஞான இருளில் இருந்த ஆன்மாக்கள் அதனுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய பாதையில் சென்று 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 அறிவு வளர்ச்சி பெற்று இறுதியில் முழு அறிவு வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கீழே இருக்கக்கூடிய பிறவிலிருந்து மேல் பிறவிக்கு கொண்டு வரப்படுகிறது. அப்போ மனித பிறவி அப்படி வந்தது என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது முன்பிறவி உண்டா இல்லையா என்ற ஒரு கேள்வி. அதுக்கு வள்ளல் பெருமான் இங்கே மிக தெளிவாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே நமக்கு சொல்லுகிறார்கள். முன்தேகம் உண்டு என்பது எவ்வாறு என்று அறிய வேண்டில் அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். ஒரு வீட்டில் குடிகீழு கொடுத்த குடியிருக்க வந்த சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிகூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடில்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குடிக்கூலி கொடுத்து குடிபோவதை விடுவான் என்றும் அறிவது போல. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். வாடகை வீட்டில் இருந்தோடனே அந்த வீட்டுக்காரர் வந்து காலி பண்ண சொன்னால் என்ன பண்ணுவோம்? வேற ஒரு வீட்டுக்கு போவோம். அந்த ஆள் காலி பண்ண சொன்னால் வேற ஒரு வீட்டுக்கு போவோம். இதுதான் தொடர்கதை. அது எதனால் என்னால் இந்த உடம்பு என்பது வாடகை வீடு. இந்த பஞ்சபூதங்களான உடம்பு என்பது ஆன்மா குடியிருப்பதற்காக மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வாடகை வீடு. அந்த வாடகை வீட்டினுடைய வாடகை தான் நாம் தினம் உண்ணும் உணவு. ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கவில்லை என்றாலும் வாத பித்த சிரோத்துமங்கள் நம்மை சும்மா விடாது. அன்றன்றே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக அது கூலி கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அதான் குடிக்கூலி என்பது உணவு என்பதை தெளிவாக எழுதுகிறார். அதனால் ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குடிக்கூலி கொடுத்து குடிபோவதை விடுவான். எப்போ அந்த குடிக்கூலியை விட முடியும்? தனக்கென்று சொந்தமாக ஒரு வீடை கட்டி கொண்டால் அவன் வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாடகையில் இருக்கின்ற வெளி குடிக்கூலி கொடுக்கணும். குடிக்கூலி மீன்ஸ் என்னன்னா அதுதான் உணவு உடம்புக்கு. வெளியே வாழ்வதற்கு குடிக்கூலி என்பது பணம். அப்போ சொந்தமாக வீடு கட்டுவது எப்படி என்றால் பஞ்சபூத தேகத்தை அருள் தேகமாக மாற்றிவிட்டால் குடிக்கூலி தேவையில்லை, உணவு தேவையில்லை, மறுபிறப்பு தேவையில்லை, அதே நேரத்தில் மரணமும் இல்லை. இதை வள்ளலார் வந்து தான் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பாரு, தெளிவாக சொல்கிறாரு. ஒரு வீட்டில் குடிகூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடு இல்லாமல் குடித்தனம் செய்ய மாட்டான் என்றும் பின்வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் திரும்ப வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குடிகூலி கொடுத்து குடிபோவதை விடுவான் என்றும் அறிவது போல. உதாரணம் எப்படி கொடுக்குறார் பாருங்க. இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்திருந்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் நேரிட்டால் இன்னும் வேறொரு தேகத்தில் குடிபோவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக நித்திய தேகமாகிய அருள் தேகத்தை பெற்றுக்கொண்டால் பின்பு வேறொரு தேகத்தில் குடிபோக மாட்டான் என்றும் அறிய வேண்டும். இதை விட ஒரு தெளிவு உலகத்தில் எந்த ஞானியும் சொல்ல முடியாது. அவரை மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். சிலர் முன்தேகம் எடுத்ததும்
பின்தேகம் எடுப்பதும் இல்லை. இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும், சிலர் முக்தி அடைவான் என்றும், சிலர் பாவ புண்ணியங்கள் எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும், சிலர் தேகமில்லாமல் தேகம் அழிந்த விடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில். இந்த வாதங்கள் எதனால் வருகிறது என்பதுக்கு முதல் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன, எப்படி? சிலர் முன்தேகம் எடுத்ததும் பின்தேகம் எடுப்பதும் இல்லை. இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும், சிலர் முக்தி அடைவான் என்றும், சிலர் பாவ புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும், சிலர் தேகமில்லாமல் தேகம் அழிந்த விடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டில். ஏன் இப்படிலாம் இவங்க கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அவரவர்களும் தேகமே ஆன்மா என்றும் போகமே முக்தி என்றும் கொல்லப்பட்ட லோகாயுத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டு என்றும், அவனுக்கு பந்த முக்தி உண்டு என்றும், முக்தி அடைகின்ற பரியந்தம் பந்த விகற்பங்களால் வேறு வேறு தேகத்தை எடுப்பான் என்றும், பிரத்யட்சம் அனுமான முதலிய பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாதவர்கள் என்றும், அவள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும். அதாவது இங்கே எவ்வளோ தெளிவாக நமக்கு சொல்கிறேன். ஏன் அது மாதிரி அவர்களுடைய எண்ணம் வருதுன்னா, முதலே நான் சொல்லிய மனிதனுக்கு அறிவை வள்ளலார் பிரிப்பார். இந்திரிய அறிவு, கரண அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, அருள் அறிவு, கடவுள் அறிவு. ஒவ்வொரு அறிவுக்கும் தகுந்தார் போல தான் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதுதான் எண்ணம், சொல், செயல் என்பது. என்ன எண்ணுகிறானோ அதை செய்வான், எதை செய்கிறானோ அதை அனுபவிப்பான். எண்ணம், சொல், செயல். அப்போ இது மூன்றும் சேர்ந்ததான் மனிதனுடைய உடம்பில் செயல்பட்டு கொண்டிருப்பது. அது மூன்று செயல்படுவதற்கு அறிவினுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். இந்திரிய அறிவில் செய்கிற ஒருத்தன், கரண அறிவில் செய்கிறது ஒருத்தன், ஜீவ அறிவினால் செய்கிறது, ஆன்ம அறிவினால் செய்கிறது, அருள் அறிவினால் செய்கிறது, கடவுள் அறிவால் செய்வது. இப்படி அந்தந்த அறிவுக்கு தகுந்தார் போல அவனுடைய வாழ்க்கை முறையில் கேள்வியும் பதிலும் அவங்ககிட்டே இருக்கும். அதனால தான் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார்கள். அதாவது அவரவர்களும் தேகமே ஆன்மா என்றும் போகமே முக்தி என்றும் கொல்லப்பட்ட லோகாயுத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டு என்றும், அவனுக்கு பந்த முக்தி உண்டு என்றும், முக்தி அடைகின்ற பரியந்தம் பந்த விகற்பத்தால் வேறு வேறு தேகத்தை எடுப்பான் என்றும், பிரத்யட்சம் அனுமான முதலிய பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் என்றும், அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுக்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும். அதான் மறைப்பு, திரைமறைப்பு. அந்த அறிவனுடைய திரைமறைப்பு இருக்கின்ற வரையில் வாழ்க்கை முறையையும் ஆன்மா, உடம்பு, உயிர் என்ற இந்த முறைகளையும் தெரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு இருக்காது. இல்லை என்பது எப்படி என்று அறிய வேண்டில். அது ஏன்? அதுக்கு வள்ளலாரே பதில் சொல்றார். ஜீவர்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேகபோகங்களை அடைகின்றார்கள் என்றால், அழகாக சொல்றார் பாருங்க, தங்கள் இச்சைக்கெடுத்த தேகங்களையும் போகங்களையும் அடைய வேண்டும். அப்படியின்றி சிலர் இச்சைக்கெடுத்த படுதற்ற அங்கம் உள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும், சிலர் இச்சைக்கெடாத படுதுள்ள அங்கம் உள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலில் ஜீவர்கள் தேக போகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும், அவரவர்களுக்கு உண்டான தேகத்தை அவர்களே எடுத்துக்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வேண்டிய தேகத்தை அவங்களே எடுத்துக்கலாம். அவரவர்கள் அப்படி அடைவது இயற்கை என்றால், இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். அப்படி ஒரு தன்மையாக இராமல் பலவேறு வகைப்படுதலால் இயற்கை அல்லவென்றும்,
கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்ல என்றும். இப்போ கேட்ட இல்லையா கேள்வி? கடவுள் அப்படி இவர்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கடவுள் நியாயமானவரா, கருணை உள்ளவரா, கருணை இல்லாதவரா என்பதை நம்ம கேட்குற கேள்வி அவரே கேட்டு பதில் சொல்கிறார். கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா ஜீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுக அனுபவங்களே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுள் இச்சை அல்ல என்றும். கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மலவாசனையால் முயற்சி தவிரிடபடியால் அந்த அனாதிமல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல பல தேகபோகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணித்து அறிய வேண்டும். பிரமாணித்து அறிய வேண்டும்னா இதை அனுபவத்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் புரியாது. ஏன்னா இறைவனால் விதிக்கப்பட்ட அந்த விதிகளை கடைபிடிக்காமல் வாழுகின்றதனால் இன்பத் துன்பங்களும் இறப்பும் பிறப்பும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் எவ்வளோ அழகான பதில் சொல்கிறார் பாருங்க. எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை, அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவில்லை. ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயின் ஆன்மாக்களை நூதனமாக செய்து அது அதற்கு நூதனமாக தேகங்களை வருவிப்பது என்றால் நூதனமாக தேகமாத்திரம் செய்யக்கூடும். தேகத்துள் இருக்கிற ஆன்மாவை நூதனமாக செய்யப்படாது. ஆன்மாக்கள் ஒரே தன்மை உடையது என்று எல்லா மதங்களும் சொல்லுது. ஆன்மாக்கள் பேதம் இல்லாதது ஆச்சுங்களா. அந்த ஆன்மாக்கள் அதனால தான் வள்ளலார் சொல்கிறார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போன்னு சொன்னார். எல்லா உயிரும் ஒரே தன்மை உடையது தான். அதை நம்ம தான் பேதப்படுத்தி பார்த்து விரோதங்களை வர வைத்து கொண்டோம். அதனால தான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வேண்டும்னு வள்ளலார் நமக்கு சொல்கிறார். ஆன்மாவனுடைய தன்மை புரிந்து கொண்டால்தான் உயிர் எடுப்பதும் உடம்பு எடுப்பதும் எத்தன்மையானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை, அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவில்லை. ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இல்லை, தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயின் ஆன்மாக்களை நூதனமாக செய்து அது அதற்கு நூதனமாக தேகங்களை வருவிப்பதென்றால் நூதனமாக தேகமாத்திரம் செய்யக்கூடும். தேகத்துள் இருக்கிற ஆன்மாவை நூதனமாக செய்யப்படாது. ஆனால் உருவங்கள் வேறுபடுகிறதே தவிர ஆன்மாக்கள் ஒரே தன்மை தான். அவர்கள் செய்யக்கூடிய நல்வினை தீவினைக்கு தகுந்தார் போல தேகங்கள் தான் மாறுகிறதே தவிர ஆன்மாக்கள் மாறுவதில்லை. ஆன்மாக்கள் தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கும், மாறுபட்ட தேகங்கள். அதனுடைய பதிவுக்கு தகுந்தார் போல, அவங்க செய்கைக்கு தகுந்தார் போல, எண்ணம் சொல் செயலுக்கு மூன்றுக்கு தகுந்தார் போல உருவங்கள் மாறுபடுகிறது. உள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ற ஆன்ம ஒளிக்கு மாறுபாடு இல்லை. மிக தெளிவாக சொல்றார். ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாய் விளங்கப்பட்டது. அது தோற்றுதலும் அழிதலும் இல்லை. அதை அழிக்கவும் ஆக்கவும் படாது. ஆன்மாக்களும் குடத்தை போல் செய்யப்படுவதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது, புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது. குடம் அழிவது போல் அழிந்து போய்விடும். அழியுமானால் பந்த முத்திகளும் இல்லை, புண்ணிய பாவங்களும் இல்லை. ஆதலால் குடம் உடைகின்ற போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுவர்களுக்கும் தெரியும். ஆதலில் தேகம் அழியும் போது தேகத்தினுள் இருக்கிற ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கம் அழியாது என்றும், ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால்
தேக போக பேதங்களை அடைவது உண்மை என்றும் உக்தியால் அறிய வேண்டும். இதை விட என்னங்க விளக்கம் வேணும்? ஒவ்வொரு ஆன்மாக்களும் அழிவதில்லை, ஆனால் உடம்பு எடுப்பது மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? ஒவ்வொரு உடம்பிலும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஆன்மாவிலே பதிந்து, அந்த ஆன்மாவிலே பதிந்ததற்கு தகுந்தாற் போல வேறொரு பிறவி கொடுத்து கொண்டே இருப்பது. இது இயற்கை சுழற்சியை தவிர இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல. ஏன்னா இறைவன் கொடுக்கக்கூடிய செயலுக்கு விரோதமாக செயல்படுகின்ற பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தன்னைத்தானே அதற்கு உருவம் கொடுக்கிறது, மாறுபடுகிறது, இறக்க வைக்கிறது, பிறக்க வைக்கிறது. இது எல்லாமே இந்த இயற்கை சட்டத்தினுடைய சுழற்சியால் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை இன்னும் ஒரு அழகான பதில் சொல்கிறார் பாருங்க. ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதில்லாதது, ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகிறது, ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த வேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும். ஒரே தாய் வயிற்றில் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது. அந்த இரட்டை குழந்தைகள், ஒரு குழந்தை இப்படி இருக்கிறது, ஒரு குழந்தை இப்படி மாறுபடுகிறது. இரண்டிற்கும் இந்த பேதங்கள் வருவதற்கு காரணம் என்ன? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு தாய் தந்தைக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றன. அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது, ஒரு பிள்ளை கருத்தது, ஒரு பிள்ளை அங்கப்படுதுள்ளது, ஒரு பிள்ளை அங்கப்பழுதில்லாதது, ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது, ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சத்தம் பண்ணுகிறது, ஒரு பிள்ளை வியாதி உள்ளது, ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது, ஒரு பிள்ளை 2 வயதில் பேசுகின்றது, ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது. இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த வேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுக்களும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்கில் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும். புரியுதுங்களா? இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு 3 வயதில் விளையாடும் போது தனித்தனி தாய் தந்தைகள் கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளை ஒன்று வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கிற தின்பண்டங்களை கொடுக்கின்றது, மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாது என்று தடுக்கின்றது. ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது, மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எரிந்து படிக்கப்படாது என்று அடிக்கின்றது. ஒரு பிள்ளை பயப்படுகின்றது, மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது. இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை, அன்பு, அறிவு, செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பியாத காலத்தில் தானே உள்ளதாகவும் இல்லாததாகவும் எப்படி வந்தது என்று விசாரிக்க தொடங்கில் இந்த 2 பிள்ளைகளுக்கும் முன் பிறப்பில் எடுத்த தேகத்தில் இருந்த வாசனை, இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்தது என்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும். இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் உண்டு என்பது நன்றாக தெரியும். இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கிறார்கள் என்று அறிய வேண்டும். அன்றி இந்த தூல தேகம் அழியாமல் இருக்கின்ற போதே சொப்பனத்தில் ஆன்மா வேறு தேகம் எடுத்து பல பல விசித்திரங்களை அனுபவிக்கின்றதாதனால் இந்த தேகம் நீங்கும் போது வேறு தேகம் எடுத்து வாசனைக்கடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. நம்ம கனவில் கூட பல பல தேகங்கள் எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எடுக்காமல் இருக்க முடியுமா என்று கேட்கிறார். அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்தில் இருந்த ஒருவன்
இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அழியும் போது இதிலிருந்து ஆன்மா கண்ம வேதத்தால் வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றியும் ஒரு பட்சியானது கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் முன் முட்டை என்கின்ற ஒரு தேகத்தில் இருந்து பின்பு குஞ்சு என்கிற மற்றொரு தேகத்தில் வருகிறதானால் ஆன்மாக்கள் கண்ம வேதத்தால் இந்த தேகத்திலிருந்து வேறு தேகத்தில் வரும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. அன்றியும் ஒரு குளவியால் ஒரு கிருமி புழு என்ற தேகத்திலிருந்து குளவி என்கின்ற தேகத்தில் வருமானால் கருமத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பித்தானே சிசு தேகத்திலிருந்து பாலதேகத்திலும் பாலதேகத்திலிருந்து வாலிப தேகத்திலும் வாலிப தேகத்திலிருந்து பார்த்திப தேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்ம வேதத்தால் வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றியும் மந்திர தந்திர வேதத்தால் ஒரு பிறப்பித்தானே பெண் தேகத்திலிருந்து ஆண் தேகத்திலும் ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாக்கள் வருமானால் கர்ம வேதத்தால் வேறு தேகம் எடுக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை. அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்து ஆன்மாவானது அந்த தேகத்தானே மரகத கிருமி என்கின்ற புழு தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு எறும்பானது அந்த தேகத்திலிருந்து பீபிளிக பட்சி என்கின்ற தேகத்தில் வருகின்றது. அன்றி ஒரு பாம்பானது அந்த தேகத்திலிருந்து சர்வபட்சி என்கின்ற வேறொரு தேகத்தில் வருகின்றது. இப்படி மனித மிருகம் பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவர முதலிய அந்தந்த தேகங்கள் இருக்கின்ற ஆன்மாக்கள் அந்தந்த தேகத்திலிருந்து வேறு தேகங்களை எடுக்கின்றனவானால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை. சிலர் முன்தேகம் உண்டு என்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரிதம் எது சொல் என்கின்றார்களே. அவர் கேள்விக்கு உத்தரம் என்று எது அறிய வேண்டில் வளரே கேள்வி கேட்பது சொல்றாரு. சிலர் முன்தேகம் உண்டு என்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார், உன் சரிதம் எது சொல் என்கின்றார்களே. அவர் கேள்விக்கு உத்தரம் என் என்று அறிய வேண்டில் 70 வயதுள்ள ஒருவரை பார்த்து உனக்கு 5 வயதில் உன் சரித்திரம் என்ன என்று கேட்டபோது நேற்றைய பொழுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைய பொழுதில் அவஸ்தையால் சொல்லத் தெரியாது விழிப்பேன் என்றால் என் 5 வயதில் சரித்திரத்தை எப்படி சொல்ல மாட்டுவேன், நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான். ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவஸ்தை வேதங்களால் அறிந்து கொள்ள மாட்டாமல் திகைப்புண்டாவது என்றால் முன்தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தையில் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து கொள்ளக்கூடும் என்பதே உத்தரம் என்று அறிய வேண்டும். அடுத்து தெளிவாக சொல்றாரு, ஜீவர்கள் முன் தேகத்திலே செய்த புண்ணிய பாவ கர்மங்கள் இந்த தேகத்தில் வரும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்களை வருவித்து அவர்களோடு கூடி பழகி இருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு குடிவந்த காலத்திலும் அந்த துன்மார்க்கர்கள் அந்த வீட்டில் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள். அதுபோல ஒரு ஜீவன் முன் குடியிருந்த தேகத்தில் பாவ கர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அந்த ஜீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோது அந்த பாவ கர்மங்கள் அந்த தேகத்தில் வந்து அந்த ஜீவனை சேரும் என்று புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும். முற்பிறப்பில் ஜீவகாருண்ய ஒடுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி தாக முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாகனைக்கு நேதி என்றால் அந்த ஜீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகார முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதம் ஆகாதோ என்கின்ற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில் பெரிய விளக்கம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இது நீண்ட விஷயங்களாக வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறார். எதற்காகவே முன்பிறப்பு பற்றியும் பாவப்புண்ணியங்களை பற்றியும் இதில் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, அப்போ முன்பிறவில் செய்த கர்ம பாவங்களுக்கு
அது எப்படி தண்டனை கொடுக்காமல் அவருடைய பசிப்பிணியை இறைவனால் போய்க்கிக் கொள்ளக்கூடாதா, இறைவனை போய்க் கொள்ளக்கூடாதா என்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. கடவுள் கருணை உள்ளவராச்சே, இப்படி இந்த ஆன்மாக்கள் துன்பப்படும் போது அவருடைய கருணை உள்ளவர் தானே, அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து அவர் நல்லவர்களாக மாற்றிவிடக்கூடாதா என்று கேட்கின்றவர்களுக்கு வள்ளலார் ஒரு பதில் சொல்கிறாருங்க. முற்பிறப்பில் ஜீவகாருண்ய யோகத்தை விட்டு துன்மார்க்கில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி தாக முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாயனைக்கு நேதி என்றால், அந்த ஜீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகார முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாகினைக்கு விரோதமாகாதோ என்கின்ற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில், அரசன் தன் கட்டளைக்கு முழுது விரோதித்த கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சால் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான். அவன் தண்டனை பெற்று சிறைச்சாலை இருந்தாலும் கூட அவனுக்கு 3 வேளை அங்கே சாப்பாடு கொடுக்கணும். அதான் சட்டம், உலகில் சட்டம். அப்போ அருளியல் சட்டம் எப்படி இருக்கும்? அதுபோல கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்ட நரகத்தில் இருக்கிற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார். அரசன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெற ஒட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறிடத்திற்கு வெளிப்படுத்துகின்றான். அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுகபோஜன முதலிய போகங்களையும் இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகார முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்றார்கள். அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகார முதலியவை கொடுக்கின்றார்கள். அதை அரசன் கண்ட காலத்திலும் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுப்பித்தவர்களை தயவுள்ள நல்ல சம்சாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றானே, அல்லது கோபிக்கவில்லை. அப்போது இந்த தப்பு செய்தவர்களுக்கு, தண்டனை பெற்றவர்களுக்கு அரசன் கட்டளைப்படி கொடுப்பது ஒரு முறை. அவர்களுக்கு உத்தியோகம் இழந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னா தப்பு செய்தனால அவர்களை மற்ற ஜீவர்கள் அவர்களுக்கு உபசாரம் செய்து இருப்பிடம் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறார் என்றால் அதை பார்த்த அரசன் அவர் மேல் கோபிக்க மாட்டான், அவர்கள் தயவுள்ளவர்கள் என்று பாராட்டுவான். அதுபோலதான் இறைவனும் அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்களை பெறத்தக்க இன்பங்களை பெறவட்டாமல் தாம் கொடுத்த சௌகிய புவன போகங்களை விடுத்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுகின்றார். அந்த ஜீவர்கள் சௌகிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌகிய போஜன முதலைவற்றும் இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகார முதலை இல்லாமல் வருந்துகின்ற பொழுது தயவுள்ளவர்கள் அந்த வருத்தத்தை கண்டு ஆகார முதலையை கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுள்ளவர்கள் மேலும் மேலும் சுகத்தை அடைய கடவார்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார். அதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். வள்ளலார் ஏன் ஜீவகாருண்யம் அந்த பெயரை வச்சார்? ஜீவர்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடுகின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்குவதே ஜீவகாருண்ய வல்லபம். ஒரு மனிதனுக்கு துன்பம் எப்படி வருகிறது? ஜீவர்களால் தான் ஜீவர்களுக்கு துன்பம் வருகிறது, கடவுளால் வருவதல்ல. தன்னுடைய இறைவன் கட்டளைப்படி வாடாமல் குற்றம் செய்கின்றவர்களுக்குத்தான் துன்பம், துயரம், அச்சபயம் என்று வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை ஒரு சாதாரண சம்சாரி பாதுகாத்து அவர்களுக்கு தங்குமிடம், உணவு, உடை, போக்குவரத்து கொடுத்தால் அவர்களை பாராட்டுவாரே தவிர அவர் மேல் கோபிக்க மாட்டார். இதை விட என்ன விளக்கம் வேணும்? ஆதலால் கடவுள் அருளாயனுக்கு ஜீவரிடத்தில் ஜீவர்கள் தயவு வைப்பது உபசரிப்பதே சம்மதம் என்று உண்மை அறிந்து சொல்லுவதே உத்தரம் என்று அறிய வேண்டும். நான் சொல்ல விளக்கத்தை அப்படி சொல்கிறார் பாருங்க. ஆதலால் கடவுள் அருளாகினைக்கு ஜீவரிடத்தில் ஜீவர்கள் தயவு வைத்து உபசரிப்பதே சம்மதம் என்று உண்மை அறிந்து சொல்லுவதே உத்தரம் என்று அறிய வேண்டும். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் இகலோக ஒழுக்கம் விளங்குகின்றது. இல்லையாகில் இகலோட ஒழுக்கம் எவ்வளவும் விளங்க மாட்டார். ஜீவகாருண்யம் இல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றாது. அவை தோன்றாத போது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா.
அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைப்பட்டு அழிந்து போம். பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் மதத்தினால் தாமச ஒழுக்கங்களாகி மாறுபட்டு அழிந்து போகும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வழங்குகின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. ஜீவகாருண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்குமிடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். அப்போ பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தினால் வழங்குகின்றது. அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கம் வழங்க மாட்டாது. ஜீவகாருண்யம் இல்லாத போது அருள் விளக்கமும் தோன்றாது. அது தோன்றாத போது கடவுள் நிலை கைகூடாது. அது கைகூடாத போது முக்தி இன்பம் ஒருவரும் அடையவே மாட்டார்கள். அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துஷ்ட பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களை மிகவும் வழங்குகின்றன. ஏன் துஷ்டர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்? துஷ்ட பிறவிகள் ஏன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? இறைவனுடைய இறைவன் வந்து ஒரு ஜீவர்களுக்கு காட்டிய தயவை இழந்தபடியால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துஷ்ட பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன. முன்தேகத்தில் ஜீவகாருண்யம் இல்லாத பாவ ஜீவர்கள் எல்லாம் அவரவர் பாவ செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சில ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாளி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பட்ச சண்டாளங்களாகவும் சிலர் பாம்பு தேள் முதலிய துர்ச்சந்துகளாகவும் சிலர் முதலை சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள். ஆதலால் தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் ஆன்மாவனுடைய தயவு கடவுள் தயவு என்று இருக்கிறது. ஆன்ம தயவு ஜீவகாருண்யம், கடவுள் தயவு அருள். அப்போ ஆன்ம தயவை நாம் நடுவிட்டதால் வரவதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடி சேரான்னு சொன்னார். அப்போ பிறவி பெருங்கல் என்பது கருணை இல்லாமல் தயவு இல்லாமல் அன்பில்லாமல் வாழ்வதால் ஏற்படக்கூடியதுதான் இந்த பிறவி துன்பம் என்பதை மிக தெளிவாக வள்ளலார் சொல்கிறார். ஜீவகாருண்யம் கடவுளருளை பெறுவதற்கு முக்கிய சாதனமாவதன்றி அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம். ஆதலால் இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புகத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்திற்கு லட்சியம் எது என்று அறிய வேண்டில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாக அருள் அறிவுக்கறிவாக விளங்குகின்ற ஒற்றுமை உரிமை இடங்களாகவும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாகி இருக்கின்றன என்றும் அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அது மறையில் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும் வெளிப்படாத போது மூடம் உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும் பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதை காரணம் ஆதலால் அந்த மாயன் விகற்ப ஜாலங்களாகிய பசி கொலை தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயம் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திர சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டதென்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்களெல்லாம் தேகத்திலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர்கள் என்றும் மேற்குறித்த பசி கொலை தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை என்பவைகளால் வரும் அபாயங்களை நேர்த்தி செய்து கொள்ளத்தக்க சுதந்திரம் இல்லாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவை நிவர்த்தி செய்யத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காருண்யத்தால் நேர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்வதில் பசியினாலும் கொலையினாலும் வரும் துன்பங்களை
நிவர்த்தி செய்விப்பது தலைமையான காருண்யம் என்றும், அது தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபர ஜீவகாருண்யம் என்றும், அது இவ்வுலக இன்பத்தை மாத்திரமே சிறிது உண்டு பண்ணும் என்றும், பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாருண்யம் என்றும், அது இவ்வுலக இன்பத்தையும் இவ்வுலக இன்பம் எல்லாவற்றையும் அளவிருந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் என்றும், அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகிற மேற்குறித்த அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சத்தவர்களுக்கு இவ்வுலக இன்பம் அவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்க சுதந்திரத்தை அடையப்படுவதில்லை என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவன போக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார்கள் என்றும், கடவுள் அருளால் விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரம் உள்ளவர்கள் வஞ்சியாமல் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு லட்சியம் என்றும் அறிய வேண்டும். பசி, கொலை, தாகம், பிணி, ஆபத்து, பயம், இம்மை, இச்சை என்பவைகளால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாருண்யத்திற்கு லட்சியமாக இருக்கவும், இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது தலைப்பட்ட காருண்யம் என்றும் குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பரஜீவகாருண்யம் என்றும் அபர ஜீவகாருண்யம் என்றும் இரு வகையாம். அவற்றில் பசி நீக்குதலும் கொலை நீக்குதலும் பரஜீவகாருண்யம், மற்றவை அபர ஜீவகாருண்யம் ஆதலில் பரஜீவகாருண்யம் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும். அன்றியும் பசியினால் வருகின்ற ஜீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்விக்கின்ற தயவுடையவர்கள் தாக நீக்குவதற்கு தண்ணீர் கொடாமல் இறார்கள். தண்ணீர் கொடுப்பதும் பிரயாசம் அல்ல. தண்ணீர் ஏரி, குளம், கால்வாய் முதல் இடங்களிலும் கிடைக்கும். ஆதலால் நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் துன்பத்திற்கு காரணமெனில், முதல் ஜென்மம் எடுக்கும் போதே மனிதனால் படைத்த கடவுள் அவனை பாவம் செய்ய தூண்டினாரா? அப்படி தூண்டினால் அவர் கருணை உள்ளவரா என்ற கேள்விக்கு உண்டான பதிலை இந்த பதிவில் பதிவு செய்திருக்கின்றோம். இதை படித்து எல்லோரும் தெளிவு பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நாம் வள்ளலார் எழுதிய திருவருட்பாவை முழுமையாக படித்தோமானால் நம்முடைய அறிவுக்கு புத்திக்கு தகுந்த கேள்விகளுக்குள்ளான பதில் எல்லா வகையிலும் எல்லா தரத்திலும் எல்லவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிய நடையிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமான் எழுதி வைத்திருக்கிறார். அதை படித்து நாமெல்லாம் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை வாழ்வதை விட மரணமிலா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வள்ளல் பெருமான் அருளிய திருவருட்பாவை முழுதும் ஊன்றி படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.